ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஸ்வேதா. இன்றைக்கி நம்ம சீரக சம்பா ரைஸில் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ரைஸ் இப்போது 7 கிளாஸ் ரைஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா 7 கிளாஸ் தண்ணி போட்டு ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஆனியன், டொமேட்டோஸ், பட்டை, லவங்கம், கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், க்ளீன் பண்ணி. ஸோ இந்த மாதிரி அண்டாவில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு பட்டை லவங்கெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஆனியனை நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இமீடியட்டாக நான் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆயிலே உங்களுக்கு இந்த கலர்லாம் நல்லா ஒட்டிட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா கலர்ஸ் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. நேச்சுரலாகவே உங்களுக்கு அந்த பிரியாணி நல்ல ஃப்ளேவரோட கலர் கிடைக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் கொத்தமல்லி, புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா ஆட் பண்ணி அதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. ஸோ சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிடுங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன்லேருந்தே கொஞ்சம் தண்ணியும் வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறமா இந்த மாதிரி ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு ஃபுல் ஃப்ளேமில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வெயிட் வச்சு நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே சாப்பாடெல்லாம் மேலே வந்திருக்கும். ஸோ நம்மளுக்கு வெந்துடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஒரு சிம்மில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி உதிரி உதிரியாக பிரியாணி ரெடி ஆகிடும். இன்றைக்கி நான் ரைத்தாவில் வெள்ளரிக்காய் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த வெயிலுக்காக. ஸோ சீரக சம்பா ரைஸு, சிக்கன் 65 அண்ட் வெள்ளரிக்காயோட பச்சடி ரெடி.